கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. உலக நிலவரங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் உருவாகியதாக சொல்லப்பட்டாலும் தொடர்ந்தும் நெருக்கடியாகவே உள்ளன. உலக நிலவரம் இவ்வாறு நெருக்கடியாக இருக்க, உள்ளூர் நிலவரங்களில் 80களில் ஏற்பட்ட தமிழருக்குரிய நெருக்கடியின் ஒரு அங்கமாக அக்கறையிலிருந்து இலங்கைக்கு குதித்த இந்திய படையினரின் அமைதிப்படை கால நெருக்கடி இருந்தது. அவ்வாறாக ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்கிய வரலாற்று நெருக்கடிகளின் ஒன்றாக அந்த காலகட்டம் இருந்த நிலையில், அந்த காலகட்டம் தமிழர் தாயகத்தில் 2 உண்ணாநிலை தியாகிகளை பிரசவித்த வரலாற்று கதை நீங்கள் அறிந்த கதை. உண்ணாநிலை தியாகிகளாக இந்திய படையினரின் காலத்தில் 2 முக்கிய அடையாளங்கள் இருந்தன. ஒன்று தியாகதீபம் திலீபன், மற்றவர் அன்னை பூபதி. இந்த நிலையில் அன்னை பூபதியின் தியாகச்சாவின் 38வது ஆண்டு நினைவு அண்மிக்கின்றது. இந்த இந்திய படையினர் நிலை கொண்ட காலத்தில் இடம்பெற்ற சம்பவத்தை மையப்படுத்தி இந்திய தயாரிப்பு திரைப்படம் ஒன்று ஈழத்தமிழர்களின் திரைப்படமாக சமூக வலைத்தளங்களில் எதிரொலிக்கப்பட வைக்கப்படும் நிலையில், சமகாலத்தில் நடிகர்களே இல்லாத உண்மை மனிதர்களின் வரலாற்று பதிவுகள் இவ்வாறான தியாகச் சாவுகள் ஊடாகவும் நினைவுபடுத்தப்படுகின்றன. அந்த வகையில் அன்னை பூபதியின் திருவப்படத்தை தாங்கிய ஊர்தி தனது தியாகச்சாவுக்கு முன்னரே தமிழர் தாயகத்தில் தியாகச்சாவை தழுவிய தியாகதீபன் திலீபனின் நல்லூர் நினைவாலயத்திலிருந்து இன்று புறப்பட்டுக் கொண்டது. இந்த நினைவூர்தியானது தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு ஊடாக பயணித்து நினைவேந்தல் நாளில் மட்டக்களப்பு அன்னை பூபதி நினைவிடத்தை சென்றடையும். அங்கு நினைவு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இந்த நினைவூர்தி இலங்கை தீவில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பயணித்துக் கொள்ளும் வேளையில், அதாவது சமகால நாட்களில் இலங்கை தீவுக்கு நேராக சூரியன் உச்சத்தில் இருப்பதான முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் வந்துவிட்டன. சமகால மத்திய கிழக்கு போரால் உலகமே தகித்துக் கொள்ளும் நிலையில் இலங்கையில் சூரியன் உச்சிக்கு நேரே தகிக்கும் காலம் கடந்த 5ஆம் தேதி முதல் உருவாகிவிட்டது. இந்த காலம் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை, அதாவது இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கடந்து மறுநாள் வரை உச்சத்தில் இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இதனால் இலங்கை குறித்து இவ்வாறான காலநிலை எச்சரிக்கைகள் மற்றும் சமகால போர் நெருக்கடி சார்ந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உள்ளூரில் விரவவிடப்படுகின்றன. இதே போலவே வெளியரங்கிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்தம் சரிவின் விளிம்பில் உள்ளதென்ற எச்சரிக்கை டமாரங்கள் நேற்று முதல் அடிக்கப்படுகின்றன. இந்த எச்சரிக்கை டமாரங்களை திங்க் டேங்க் எனப்படும் சிந்தனை குழுக்கள் இப்போது தீவிரமாக விடுக்கின்றன. நேற்று இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்ட மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை முறிந்து போகும் ஒரு அபாய கட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திங்க் தாங்குகள் அலறிக்கொள்வதில் காரணகாரியங்கள் உள்ளன. ஏனென்றால் உள்ளது உள்ளபடியே இஸ்ரேலின் கமுக்கமான இல்லையென்ற நாசகார வியூகம் இந்த பின்புலத்தை தான் கொண்டிருக்கின்றதோ என்ற ஐயங்களை உருவாக்க தலைப்படுகின்றது. லெபனான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வெளியே இருக்கும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதல்களின் மூர்க்கம் இப்போது ஈரான் மீது அதன் ப்ராக்சிகளாகிய பதிலீட்டு அமைப்புகளுக்கும் ஒரு கசப்பை தோற்றுவிக்கக்கூடும். அதாவது இந்த ப்ராக்சிகள் ஒருவேளை ஈரானாகிய உங்களுக்கு மட்டுமா இந்த போர் நிறுத்தம், எங்களுக்கு இல்லையா, நாங்களும் உங்களுடன் நின்றுதானே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக போரிடுகின்றோம் என்ற ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை முன்வைத்தால் அது ப்ராக்சிகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் எதிர்வரும் நாட்களில் ஒரு மனக்கசப்பை உருவாக்கவும் கூடும். ஒருவேளை இவ்வாறான ஒரு மனக்கசப்பு பிளவு விரட்டும் என நினைத்துத்தான் மொசாட் தனது மூளையை கசக்கி பிழிந்து லெபனான் மீது
போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த அன்றே மிக மூர்க்கமான தாக்குதலை நேற்று நடத்தியிருக்கின்றதோ தெரியாது. ஏனெனில் போர் நிறுத்த பேச்சுக்களின் போது தாங்கள் ஓரங்கட்டப்பட்டதாக தெஹ்ரானின் ப்ராக்சிகள் நினைத்தால் அது தெஹ்ரானுக்கு சவாலாக எதிர்வரும் நாட்களில் மாறக்கூடும். ஏனென்றால் இப்போது ஈரானில் ப்ராக்சிகளை நாசூக்காக கையாளும் வகையில் தலைமைத்துவம் இல்லை. பழையவர்கள் எல்லாம் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது புதியவர்கள் இணைந்திருப்பதால் இந்த புதியவர்கள் ஹெஸ்புல்லாக்கள் உட்பட்ட ப்ராக்சிகளை சரியாக கையாளாமல் விட்டால் அவர்களுக்கு இடையில் கசப்புக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆனால் இவற்றை எல்லாம் எதிர்பார்க்கின்றது மேற்குலகம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் பிடிகொடுக்காமலும் ப்ராக்சிகள் நகர்ந்து கொண்டால் மேற்குலகத்துக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது ஏமாற்றமாக இருக்கக்கூடும். இப்போது செய்து கொள்ளப்பட்ட இந்த 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானுக்கும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த போர் நிறுத்தம் உண்மையான ஒரு போர் நிறுத்தமாக மத்திய கிழக்கில் மோதலற்ற ஒரு நிலைமையை உருவாக்கும் என அனைத்துலக குரல்கள் எழும்புகின்றன. ஐநா முதல் ஆஸ்திரேலியா வரை இந்த குரல்கள் இன்று வெளிப்பட்டுக் கொண்டன. உள்ளது உள்ளபடியே பார்த்தால் இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது. ஹெஸ்புல்லாக்களுடனான அதன் மோதலுக்கு இந்த போர் நிறுத்தம் தாக்கத்தை செலுத்தாது என்ற நிலை அமெரிக்காவாலும் உறுதிப்படுத்தப்படும் நிலையில் நேற்று போர் நிறுத்தம் வந்த ஓரிரு மணி நேரத்தில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஹெஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என இஸ்ரேல் வழமை போல குறிப்பிட்டாலும் இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல்களில், அதுவும் 10 நிமிட நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட லெபனான் இலக்குகளை தாக்கிய இஸ்ரேலின் இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல்களில் 10 நிமிட நேரத்துக்குள் 100கணக்கானவர்கள் மடிந்திருக்கின்றார்கள். 1165 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதுவரை 254 பேர் பலியானதாக ஹெஸ்புல்லா வட்டாரங்கள் கூறுகின்றன. கடந்த 2024 இஸ்ரேலிய மொசாட் ஹெஸ்புல்லாக்கள் மீது நடத்திய ஆபரேஷன் பீப்பர் என்ற ஒரு நாசகாரமான நடவடிக்கை பின்னர் ஹெஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் எடுத்த மிகப்பெரிய நடவடிக்கையாக இந்த 10 நிமிட குண்டுவீச்சு தாக்குதல் பதிவாகியுள்ளது. 10 நிமிடத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட இடங்களை இஸ்ரேல் தாக்குவது என்றால் அதர் எவ்வாறு தனது வான் வலிமையை நேற்று பயன்படுத்தி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இந்த தாக்குதல் இப்போது லெபனானை ரணகலப்படுத்தி இருக்கின்றது. இதனால் இன்று லெபனானில் தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. எந்தவித பாவமும் அறியாத அப்பாவிகள் எல்லாம் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். போர் களத்துக்கு அப்பால் உள்ள பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இஸ்ரேல் மீது மீண்டும் ஒருமுறை இந்த தாக்குதலுக்காக அனைத்துலக கண்டனங்கள் தீவிரப்படுகின்றன. 2024 ஹெஸ்புல்லாவின் உறுப்பினர்கள் பயன்படுத்தும் 100கணக்கான பேஜர்கள் எனப்படும் தொலை அழைப்பிகள் மற்றும் வாக்கி டோக்கி எனப்படும் நடைபேசிகள் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களின் மின்கலங்களுடன் சேர்த்து சக்தி வாய்ந்த வெடிமருந்து கொண்ட மெக்ரோ குண்டுகளை பொருத்தி மொசாட் அடுத்தடுத்து அவற்றை 2 நாட்களாக வெடிக்க வைத்து இந்த நாசகாரமான தாக்குதலை நடத்தியிருந்தது. முதல் நாள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்குகளில் ஹெஸ்புல்லாக்களும் மக்களும் கலந்து கொண்ட போது 2ஆம் நாள் தாக்குதல் வாக்கி டாக்கிகளின் வெடிப்பு சம்பவங்கள் ஊடாக நடத்தப்பட்டது. மொசாட்டின் இந்த 2 நாட்களுக்குரிய ஆபரேஷனில் ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் உட்பட பலர் பலியாகிக் கொண்டார்கள். 2800 பேர் காயமடைந்தார்கள். அதில் 1500 ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் போர்க்களத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். காயமடைந்தவர்களில் ஹெஸ்புல்லாக்கள் மற்றும் பொதுமக்கள் என 300 பேருக்கு 2 கண்கள் இழக்கப்பட்டன. 500 பேருக்கு 1 கண் இழக்கப்பட்டது. ஏனென்றால் மொசாட் இந்த குண்டை பொருத்திய விதம் அந்த பேஜர் கருவியை இல்லையென்றால் வாக்கி டோக்கியை வைத்திருப்பவரின் முகத்தை சிதைக்கும் வகையில் ஒரு நாசகாரமான திட்டத்தை கொண்டிருந்தது. அந்த குண்டுகள் வெடித்த போது புலப்பட்டிருந்தது. இப்போது லெபனான் மீது மீண்டும் ஒரு முறை மொசாட்டும் இஸ்ரேலும் மூர்க்கமாக பாய்ந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்தும் வகையில் சில உசுப்பேற்றல் கருத்துக்களை சொல்லுகின்றார். இந்த போர் நிறுத்தம் மட்டுமல்ல, முழு சமாதானம் எட்டப்படும் வரை அமெரிக்காவின் ரத கஜ துரக பதாதிகளாக இருக்கக்கூடிய விமானந்தாங்கி கப்பல்கள், போர்க்கலங்கள், போர்க்கப்பல்கள், துருப்புக்கள் எல்லாம் ஈரானை சுற்றி வளைத்து நிற்கும் என அவர் சொல்லிக் கொள்கின்றார். அதாவது ஈரான் ஏதாவது சொதப்பிக் கொண்டால்
இந்த போர் நிறுத்த முறிவுக்கு பின்னர் வரக்கூடிய இரண்டாம் கட்ட அடி இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு பெரிதாகவும் வலிமையானதாகவும் பெரும் சம்பவமாகவும் இருக்கும் என்றும் ட்ரம்ப் சூளுரைக்கின்றார். ட்ரம்புக்கு என்னதான் அனைத்துலக ரீதியில் போதனைகள் சொல்லப்பட்டாலும் கழுவி ஊற்றினாலும் கவிச்சி நாட்டம் போகாது என்பது போல இந்த மனிதாபிமானமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அவர் ஈரானை எச்சரிக்கின்றார். ஈரானின் முழு நாகரிகமும் அழிக்கப்படும் என்கின்றார். ஈரான் கற்காலத்திற்கு மீண்டும் தள்ளப்படும் என்கின்றார். இவை யாவுமே போர்க்களத்துக்கு அப்பால் உள்ள மக்களையும் கொன்று குவிக்கும் வகையிலான ஒரு எச்சரிக்கைகளாக இருக்கும் நிலையில் ட்ரம்ப் மீண்டும் இரண்டாம் கட்டாடி இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு பெரிய சம்பவமாக இருக்கும் என சூளுரைப்பது உண்மையில் ஈரானில் அப்பாவி மக்கள் மீதான ஒரு பெரும் போர் பிரகடனமாகத்தான் தெரிகின்றது. இதற்கிடையே ஈரானிய ராணுவமும் பதிலடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் கடற்கன்னிகள் இருப்பதால் இந்த வழியே செல்லுங்கள் என இன்று ஒரு புதிய வரைபடத்தை ஹோர்முஸை மையப்படுத்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த வரைபடம் கடற்கன்னிகள் சார்ந்து வெளியிடப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி வசூலிக்கக்கூடிய சுங்க பணத்தை இலக்கு வைத்துத்தான் இந்த கடற்கன்னி குறித்த அபாய தந்திரோபாயம் பயன்படுத்தப்படுவதாக தெரிகின்றது. இன்று ஈரானிய கடற்படை வெளியிட்ட வரைபடத்தில் வணிக கப்பல்கள், எரிபொருள் தாங்கிகள், இல்லைனா எரிவாயு தாங்கிகள் உட்பட்ட அனைத்து போர்க்கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு என ஒரு பாதை கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பாதையை தவிர்த்து வேறு பாதையால் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாக சென்றால் அங்கு கடற்கன்னிகள் உள்ளன என அந்த வரைபடத்தில் பாரசீக மொழியில் ஆபத்தான பகுதி என குறிப்பிடப்பட்ட ஒரு பெரிய வட்டமும் போட்டு காட்டப்பட்டுள்ளது. அங்கு உண்மையில் கடற்கன்னிகள் இருந்தனவோ இல்லையோ அந்த இடத்தால் சென்றால் தான் சுங்க பணத்தை வசூலிக்க முடியாது என்பதால் தனது தரை வழிக்கு அண்மையாக இந்த கப்பல்களை பயணிக்க வைத்து அதன் மூலமாக அது சுங்க பணத்தை திரட்டி கொள்ள முனைகின்றது. ஏனென்றால் ஈரானுக்கு இப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையின் டோல் எனப்படும் சுங்க வரி பெரும் பொன்முட்டையிடும் வாத்தாக மாறியுள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு பீப்பாய் மசகு எண்ணெய்க்கும் $1 என்ற அளவுக்கு ஈரான் இந்த சுங்க கட்டணத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றது. சாதாரண கப்பல்களிலே மில்லியன் கணக்கான பரல்கள் பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் பார்த்தால் ஒரு கப்பல் பயணிப்பதற்கு ஆக குறைந்தது $2 மில்லியன் அமெரிக்க கிரிப்டோ கரன்சியாக, இல்லை என்றால் சீனாவின் யுவான் நாணயமாக செலுத்த வேண்டும் என ஈரான் குறிப்பிடுகின்றது. ஆக மொத்தம் ஈரானும் இந்த போர் நிறுத்தத்தின் ஊடாக மக்களுக்கு நிம்மதியான வாழ்வு வந்ததோ இல்லையோ, போரால் இழக்கப்பட்ட செலவீனத்தை இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் சுங்கம் ஊடாக திரட்டிக் கொள்ளலாம் என நகர்வதால் இந்த போர் நிறுத்தம் உண்மையில் யாருக்கு ஆதாயமாக இருக்கின்றது என்பது ஒரு கேள்வியாகவே உள்ளது.